Stay strong, stay positive, stay blessed. Good morning guys. ஸோ என்னோடய மார்னிங் விசிட்டர் வந்துட்டார். அவர் கூட கொஞ்ச நேரம் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு என்னோடய டேயை ஸ்டார்ட் பண்ணுவேன். எப்பொழுதும் நான் தூங்கி எழும்பினோன்னே அவர் ஃபேஸில் தான் முழிப்பேன். அந்த அளவுக்கு அவருக்கு என் மேலே ஒரு பாசம். ஸோ கொஞ்ச நேரம் விளையாடிட்டு தென் கர்டன்லாம் நீட் பண்ணிவிட்டு பெட்ஷீட்லாம் மடித்து வச்சுட்டு என்னோடய பெட்டை கொஞ்சம் அழகாக நீட்டாக்கிட்டு இங்கேருந்து வெளியில் போவேன். ஸோ அது வரைக்கும் அவர் என்னையே வாட்ச் பண்ணிகிட்ருப்பார். நான் என்ன பண்ணுறேன், என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறேன் எல்லாத்தையும் அவர் வாட்ச் பண்ணிகிட்ருப்பார். நெக்ஸ்ட் மார்னிங் பண்ணுறது எல்லாருமே பண்ணுறது, மார்னிங் போய் ப்ரஷ் பண்ணிவிட்டு காலை கடன் முடிச்சுட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டு ஸோ என்னோடய டேப்லெட்ஸ் மார்னிங் வெறும் வயிற்றில் சாப்பிடணும். ஸோ டேப்லெட் சாப்பிட்டுட்டு நிறைய தண்ணி குடிப்பேன். ஸோ மார்னிங் நிறைய தண்ணி குடிச்சிட்டு அப்புறம் பேபி சாங் ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு, நல்லா க்ரோத் ஆகிறதுக்கு, ஸோ மூளை வளர்ச்சி அடைகிறதுக்கு ஒரு சாங் டிவியில் வச்சுட்டு கேட்டுட்டு கொஞ்சம் நேரம் வாக் பண்ணுவேன். ஸோ மார்னிங் வாக்கை ரொம்ப நல்லது. ஸோ இவரும் கூட வந்துட்டார். தூக்கி வச்சுட்டு வாக் பண்ண வேண்டியதான். ஊற வச்ச நட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டேன். ஸோ குளிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். உங்களை நிறைய பேர் என்கிட்ட கேட்டீங்க, நீங்க என்ன வகையான ஹேர் ஆயில் யூஸ் பண்றீங்க, என்ன வகையான ஷாம்பு யூஸ் பண்றீங்க, ரொம்ப டென்சிட்டியா இருக்கு அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கே தெரியும் நான் ஹாட் ஆயில் மசாஜ் எடுத்துப்பேன்னு. இப்ப வெளியில போக முடியாத சிச்சுவேஷன்ல நான் ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் வச்சிருக்கேன். அதுதான் நான் இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ஹேர் க்ரோத்தும் சூப்பரா இருக்கு, அதுவும் முடி கொட்டுறதும் ரொம்ப ரொம்ப கண்ட்ரோல் ஆயிடுச்சு. அந்த ப்ராடக்ட் என்னன்னா ஹேர். எஸ், இந்த ப்ராடக்ட் தாங்க நான் யூஸ் பண்றேன். பத்தி நான் சொல்லணும்னா அந்த காலத்துல நம்ம பாட்டி எல்லாம் ஒரு சூப்பரான வைத்தியம் வச்சிருப்பாங்க. தலைமுடி கொட்டுறவங்களுக்கு முடி அடர்த்தியா வளரணும்னு சொல்லி ஆயில ஹீட் பண்ணி அதை நம்ம ஸ்கேல்ப்ல அப்ளை பண்ணுவாங்க. சோ அந்த தியரி தான் இதுலயும் யூஸ் பண்ணிருக்காங்க. இதுல ஹீட்டர் ஒண்ணு கூடவே கொடுத்திருக்காங்க. சோ அது ஆயில ஹீட் பண்ணி நம்ம ஸ்கேல்ப்ல அப்ளை பண்றதுனால நம்ம டென்சிட்டியும் அதிகமாகும், கருகருன்னு முடி வளரும், முடி கொட்டுறதும் கண்ட்ரோல் ஆகும். சோ இதுதான் இந்த ட்ரூ ஹேர் ஆயில்ல யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஹீட்டரை எப்படி யூஸ் பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த ஹீட்டரில் தேவையான அளவு ட்ரூ ஹேர் ஆயிலை எடுத்துட்டு 65 டிகிரி 4 மினிட்ஸ் அளவுக்கு ஹீட் ஆகும். ஆன் பண்ணோன்னே லைட் எரியும், ஹீட் ஆகி முடிச்சோடனே ஆஃப் ஆயிடும். ஆயிடுச்சு. இப்ப நம்ம இதை எடுத்து ஹேர்ல அப்ளை பண்ண வேண்டியதான். ஒரு சூப்பரான ஹாட் ஆயில் மசாஜ் எடுத்துட்டேன். இந்த ட்ரூ ஹேர் ஆயில் பத்தி சொல்லணும்னா இதுல 13 வகையான நேச்சுரல் இன்கிரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க. என்னன்னா ஆம்லா, பிரிங்கராஜ், செம்பருத்தின்னு 13 வகையான இன்கிரீடியன்ட்ஸ் நேச்சுரலா ஆட் பண்ணதுனால நம்ம ஹேருக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. அது மட்டும் இல்லாம கெமிக்கல் ஃப்ரீ. சோ கெமிக்கல் ஆட் பண்ணாதனால நம்ம ஹேர் எந்த ஒரு இஷ்யூவும் ஆகாது. க்ரோத்தும் சூப்பரா இருக்கும், முடி கொட்டுறதும் ஷுவரா கண்ட்ரோல் ஆகும். நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும், நம்ம என்ன வகையான ஹேர் ஆயில் யூஸ் பண்ணலாம், என்ன மாதிரியான ஷாம்பு யூஸ் பண்ணலான்னு. அப்படி டவுட் இருக்கிறவங்களுக்கு தான் ட்ரூ ஹேர் ஆயில் வெப்சைட்ல 3 ஃபேக்டர் ஹேர் அனாலிசிஸ் ஆயுர்வேதிக் டாக்டர் மூலியமா உருவாக்கி இருக்காங்க. அவங்க உங்களோட பாடி டைப், ஹேர் டைப், டெமோகிராஃபி இது எல்லாம் வச்சு நீங்க எந்த மாதிரியான ஹேர் ஆயில் யூஸ் பண்ணலாம், என்ன மாதிரியான ஷாம்பு யூஸ் பண்ணலாம்னு உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க தர 4 ப்ராடக்ட்டுமே பேக்கேஜா வெறும் 689க்கு தராங்க. அது மட்டும் இல்லைங்க, அது கூட ட்ரூ ஹேர் நேச்சுரல் சப்ளிமெண்ட்டும் ஃப்ரீயா தராங்க. டிஸ்கிரிப்ஷனுக்கு போய் அதுல இருக்க லிங்கை கிளிக் பண்ணா ட்ரூ ஹேர் ஆயில் வெப்சைட்ல 20% டிஸ்கவுண்ட்டும் தராங்க. ட்ரூ ஹேர் ஆயில் வெப்சைட்ல போய் நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா அதுல 5% ரூரல் சில்ட்ரன் எஜுகேஷனுக்கு போய் சேருதுங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? சூப்பரா ஒரு ஹாட் ஆயில் மசாஜ் எடுத்துட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டேன். மார்னிங் என்னோடய ஃபேஸ் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஃபேஸ்க்கு மசாஜ் பண்ணிவிட்டு தென் ஹேர் ட்ரை பண்ண வேண்டியதான். பிரேக்ஃபாஸ்ட் இட்லி சட்னி, அவ்வளோதான். ஒரு மார்னிங் மட்டும் ஒரு
3 இட்லிஸ். நிறைய சாப்பிட்டுட்டு இருந்தேன், இப்போ கண்ட்ரோல் பண்ணி அவ கமெண்ட் அடிக்கிறா 3 இட்லியா சாப்பிடுவேன்னு. இப்போ கம்மி பண்ணியாச்சு. ஏன்னா வெயிட் வந்து நம்ம பேபிக்கு தான் ஏற்றணும், அம்மா வெயிட் ஏற்றக்கூடாது. ஸோ கம்மி பண்ணுங்கன்னு சொல்லியாச்சு. அதனால இட்லி சாப்பிட்டுட்டு அப்புறம் ஒரு டேப்லெட் போகணும். ஃபாஸ்ட் ஓவர். இப்போ என்னென்னா டேப்லெட் சாப்பிட்ற டைமு. இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து டேப்லெட்டை வந்து ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். அதிலே கலர் கலராக எல்லோ, ரெட், ஒயிட், பிளாக்னு வச்சுருக்கேன். என்ன பண்ணுறது, ஒரு குழந்தை பெற்றுக்கணும்னா இவ்வளோ டேப்லெட் சாப்பிட வேண்டியதாக இருக்குது. இப்போ நம்ம போட வேண்டியது ரெட் கலர் டேப்லெட், காலையில் போட்டது எல்லோ கலர் டேப்லெட். ஸோ இப்படி கலர் கலராக டேப்லெட்டை போட வேண்டியதான். ஸோ அப்புறம் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் கிட்ட கொஞ்சம் நேரம் பேசுவேன். பிகாஸ் அவர் இங்கே சென்னையில் இல்லை, கோயம்புத்தூர் ஒர்க்கில் இருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் அவர் கூட டைம் பேசிட்டு ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு. ஸோ 11 o'clock வந்து ஃப்ரூட்ஸ் ஏதாவது எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து ஆரஞ்சு எடுத்துக்கிறேன். 5 minutes later. என்ன ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டேன்னு பார்த்துருக்கீங்களா? நான் இப்போது அம்மாவை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டுருக்கேன். ஸோ போயிட்டு வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து ஆஃப்டர்நூன் ஃபுட்டு வந்து வல்லாரக்கீரை பொரியல் பண்ணலாம், அதாவது வல்லாரக்கீரை சாலட் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா வல்லாரக்கீரை, அப்புறம் வந்து வெங்காயம், அப்புறம் பச்சை மிளகாய் 2, எலுமிச்சம்பழம், அப்புறம் வந்து தேங்காய் துருவுனது. ஸோ இதை வச்சு தான் நம்ம ஈஸியான சாலட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம வல்லாரையை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு நல்லா பொடி பொடியாக நறுக்கிக்கணும். ஸோ அதில் வந்து நம்ம வெங்காயத்தையும் சின்ன சின்னதாக நறுக்கிக்கணும். பச்சை மிளகாவையும் சின்ன சின்னதாக நறுக்கிக்கணும். ஸோ இதை நல்லா கட் பண்ணிவிட்டு அதில் வந்து வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி போட்டுட்டேன். அப்புறம் வந்து பச்சை மிளகாய் கொஞ்சம் நறுக்கிட்டு லைட்டாக வந்து லெமன் ஜூஸ் வந்து டேஸ்ட்டுக்கு வந்து கொஞ்சம் மேலே புழிஞ்சு விட்டுட்டு, அதோட வந்து தேங்காய் பூ கொஞ்சம் லைட்டாக இதில் தூவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியதான். ஒரு 10 minutes ஊற வைக்கணும். இதை பாருங்க, 10 minutes ஊற வச்சு சுடு சுடு சாப்பாட்டில் வச்சு சாப்பிட்டா டேஸ்டாக இருக்கும். ஸோ ஃபைனலி வந்து வல்லாரச்சம்பல் ரெடி. நம்ம ரைஸோடு வச்சு நம்ம லஞ்சை ஃபினிஷ் பண்ணலாம். யம்மி, நல்லா இருக்கு. இன்னைக்கு என்னோட லஞ்ச் வந்து வல்லாரச்சம்பல், ஃபிஷ் குழம்பு. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வல்லாரை வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் இதை வந்து சாலடாக பச்சையாக சாப்பிடும்போது ரொம்ப ஸ்ட்ரென்த் எல்லாம் வந்து ஈஸியாக வந்து நம்ம உடம்புக்குள்ள போயிடும். இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சோடனே ஸோ என்னோட அக்கா வந்து என்னை எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறா. ரொம்ப நாளாக வெளியில் வரல. ஸோ அதனால இப்போ வா வா வான்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறான். இவன் என்னை கூப்பிட்டு சித்திரவதை பண்ணுறான். நடக்கல ஆக மொத்தத்துல. இதோக்கு காருக்கு டிக்கெட் எடுத்து உட்காந்துருக்கோம். எப்படி வந்தோம்? சின்ன வயசுல வந்தோம்ல. ரொம்ப ஆமாம், ஆஃப்டர் லாங் இயருக்கு அப்புறம் வரோம். நாங்கள் ரொம்ப குட்டி வயசுல வந்தோம். ஆனால் இப்போ கூட பார்க்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய அந்த சின்ன பசங்களாம் விளையாடுவாங்கல்ல, அந்த இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஜஸ்ட் லைன் சஃபாரியும் இல்லையா? அப்படியா? ஆமாம், நம்ம ஜஸ்ட் அந்த மிருகங்கள் தான் பார்க்க போகிறோம் நார்மலாக. சரி, போய் பார்க்கலாம். Much later. Finally I am so tired. செம்மையா நடக்க வச்சுட்டா, செம்ம கால் வலி. அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஸோ டைம் வந்து ஈவினிங் ஆயிடுச்சு. ஸோ நல்ல ஒரு வாக்கிங் போனேன் என்னோட அக்காவால். ஸோ இப்போ வந்து ஒரு சூடாக ஒரு டீ, கொஞ்சோண்டு தான், ஏன்னா டீ குடிக்கிற ஹேபிட் இருக்குது, அதை மாற்றிக்க முடியாது. ஸோ கொஞ்சம் டீ குடிச்சிட்டு ஃபேவரட்டான ஒரு மூவி பார்த்துட்டு நைட் ஆகிடும். ஏன்னா வெட்டின்றதுனால டைமை இப்படி தான் நம்ம போக்கணும். Few
moments later. டே கம்ப்ளீட்டட். ஸோ நான் சொன்ன மாதிரி வந்து ஈவினிங் வந்து கொஞ்சமா டீ எடுத்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு லைட்டா ஒரு வாக் போயிட்டு சாங் கேட்டுட்டு வந்தாச்சு. அப்ப 8 o'clock ஆயிடுச்சு. டின்னரும் முடிச்சாச்சு. ஸோ இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி இந்த பிளாக் கலர் டேப்லெட் வந்து சாப்பிடணும். ஏன்னா நிறைய சத்துக்கள் வந்து எனக்கும் பாப்பாக்கும் தேவைப்படுகிறது. ஸோ கொஞ்ச நேரம் 8 o'clock ஆயிடுச்சு. படம் பார்த்துட்டு இருக்கேன். படம் பார்த்து முடிச்சுட்டு ஒரு 9 o'clock அப்பா வந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு என் பாப்பா கிட்ட அப்புறமா வந்து தூங்குவேன். ஸோ இதுதாங்க பண்ணுவேன் மார்னிங்ல இருந்து நைட் வர. சம்டைம் ஆஃப்டர்நூன் வந்து கொஞ்ச நேரம் தூங்குவேன். அவ்வளவுதான். மற்றபடி எனக்கு ஃப்ரம் த பிகினிங்ல இருந்தே இந்த மார்னிங் சிக்னஸ் இந்த இது அது எல்லாம் கடவுள் புண்ணியத்துல இல்லை. ஸோ அதனால கொஞ்சம் தப்பிச்சிட்டேன். ஸோ இப்போ வந்து நைட்டு தூங்கும் போதுதான் கொஞ்சம் பேக் பெயின் அப்படிலாம் வரும். ஸோ பிரெக்னன்சி தாய்மைன்றதே ஒரு பெரிய வரம் தான் நான் சொல்லுவேன். அதுவும் இல்லாம வந்து இந்த மாதிரி நம்ம ஒரு உயிர் கொடுக்கும் போது நம்மளோட உயிரையும் எடுத்து வந்து அது கொடுக்குறோன்றது தான் ஒரு பெரிய விஷயம். ஸோ எல்லா தாய்மார்களையும் இந்த டைம்ல வந்து நான் ரொம்ப 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 மதிக்கிறேன். பிகாஸ் நம்ம அந்த இடத்துல இருக்கும்போது தான் வந்து அவங்களோட வேதனைகள், அவங்களோட கஷ்டங்கள், அவங்களோட சந்தோஷங்கள் இது எல்லாமே வந்து தெரியுது. ஸோ எல்லாருக்குமே வந்து என்னோட நன்றிகள். ஏன்னா ரொம்ப அனுபவிக்கும் போதுதான் தெரியுது. ஸோ எனக்கும் வந்து இது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ இதுதான் என்னோட பிரெக்னன்சி டே இன் லைஃப். இதுதான் நான் வழக்கமா பண்ணுவேன். வேற எதுவும் டிஃப்ரெண்டாலாம் பண்ண மாட்டேன். ஸோ கைஸ், என்னோட இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஷாம்லி சுகுமார் உங்களுக்காக நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ வந்து அப்கமிங் நான் வந்து தரேன். Until then, bye bye, see you.